சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனா கார் ஷோரூமுக்கு வந்து எங்கே பாருங்கள், நான் தான் வந்து உங்களை கார் வாங்க சொன்னேன், ஆனால் இன்றைக்கி நிலமையில வாங்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. மீனா, நீ தானே புதுசாக கார் வாங்குவோம், இன்னொரு கார் வாங்கி விட்டால் நம்மளுக்கு வாடகை காசு வரும், அந்த காசை வச்சு நம்ம மாடியில் வீடு கட்டுறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னால் இப்போ வேணான்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எங்கே நினச்சி பாருங்கள், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இந்த நேரத்தில் சண்டை போட்டு பிரிஞ்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழலில் வந்து நம்ம வந்து கார் வாங்கினோன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா, அவங்கள ஏற்றிட்டு தான் போக முடியுமா அப்படிங்கிறாங்க. மீனா, நீ சொல்லுது வந்து சரியாக இருக்கா மீனா அப்படின்னுட்டு இருக்காங்க. அப்போ செல்வம் சொல்கிறாரு, சிஸ்டர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்குண்டா விட்றா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ சொல்லுதும் சரி தான், அப்பாவும் அம்மாவையும் பேச வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படிங்க பேச வைப்பீங்க, அவ்வளோ சொல்லியிருக்கோம், அவங்க எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு ஆள் மீன் இருக்கு மீனா, நான் வர சொல்கிறேன், கூட்டி வரேன் பாரு அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பாட்டியை கிராமத்தில் போய் கூப்பிட்டு வராங்க. உடனே வர வழியில் கேட்குறாங்க பாட்டி, என்னடா என்ன அவசர அவசரமாக நீ கூப்பிட்டு போகிறேன், என்ன எதுவும் பிரச்சனையா, இல்லைன்னா உன் முன்னாடி மாசமாக இருக்காளா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன தான் ஆச்சு அப்படிங்கிறாங்க. வார வழியில் எல்லாம் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி நகையை வந்து கவரிங் நகையாக மாற்றிட்டாங்க மனோஜ், அதை அம்மா வந்து அதை காப்பாற்றிட்டாங்க. மீனாட்ட மன்னிப்பு கேட்க சொன்னாங்க, அப்பா கேட்கவே இல்லை, அதனால் அப்பா கோவப்பட்டு பேச மாட்றாங்கம்மா. இவ்வளோ காலமும் அப்பா வந்து எவ்வளவோ பொறுமையாக இருந்திருக்காங்க, நாங்களே கோவப்படாமல் கூட அப்பா பொறுமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் புருஷன்டா, எனக்கு கொடுக்குற மரியாதையை அவள் கொடுக்கவே இல்லை, நானும் அவள் இன்றைக்கி திருந்துவா நாளைக்கு திருந்துவான்னு ஒவ்வொரு பொழுதும் பார்த்துட்டே இருந்தேன், அவள் திருந்த வகை இல்லை, அதனால் வந்து அவட்ட நான் பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது, அதனால் என் வாழ்நாள் முழுவதும் அவட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அம்மா வந்து சரிவர சாப்பிட மாட்றாங்க, ரூம் விட்டு வெளியே வர மாட்றாங்க, பழைய மாதிரி இல்லை. வீட்டுக்குள்ளே வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா பார்த்துருக்கு பாட்டி. அப்பாவுக்கு தற்செயலாக விற்கிருச்சு, அதுக்கு தண்ணி கோழி கொண்டு அம்மா கொடுக்குறாங்க, அதை கூட அப்பா குடிக்க மாட்றாங்க, அவ்வளோ வீம் பண்ணுறாங்க பாட்டி. அதான் என்ன செய்யனே தெரில, 2 நாளாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய், உடனே என்கிட்ட சொல்லியிருக்கோண்டாமாடா அப்படிங்கிறாங்க. அதானே பாட்டி, உடனே வந்து கூப்பிட்டு வரேன், உன் பேத்தி மீனா தான் எப்படியாவது சீக்கிரம் வந்து அவங்கள 2 பேரையும் பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, அவளும் பல முயற்சிகளை பண்ணால், நானும் பண்ணி பார்த்தேன், நடக்கல பாட்டி, அதான் அவங்கள கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே, என் பேத்தி தான் அந்த மாதிரி முயற்சிகள் எடுப்பா, அந்த மனோஜ் பொண்டாட்டியோ சுருதியோ ரவியோ யாரும் பண்ண மாட்டாங்க தெரியும். மீனா வந்து ஒரு கள்ளங்கவடம் இல்லாதவா, யாருக்கும் எதுவும் தீமை செய்யக்கூடாதுன்னு நினைப்பா, யார் அவளுக்கு வந்து தீமை செஞ்சாலோ அவங்களுக்கு வந்து நன்மை செய்ய நினைப்பா, அப்பேற்பட்ட குணத்தில் உள்ளவாவா, ஆனால் அவள் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும்டா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் பாட்டி, முதல்ல எனக்கு தெரியல, நானும் அவளை எடுத்து தெரிஞ்சது மாதிரி பேசினேன், இப்போ போக போக தான் தெரியுது, எனக்காகவே அவள் பிறந்திருப்பா போல அப்படிங்கிறாங்க. இந்த சந்தோஷத்தை தான் நான் கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன், சீக்கிரம் ஒரு பேரனோ பேத்தியோ பெற்று கொடுங்கடா 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி, முதல்ல வந்து வாழ்க்கையில் முன்னேறணும் பாட்டி, மாடியில் வீடு கட்டணும் அப்படிங்கிறாங்க. டேய், வீடு கட்ட தான் நான் காசு தரேங்கடா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, என் பொண்டாட்டி சபதம் வந்து மங்கம்மா சபதம் மாதிரி ஏகப்பட்ட சபதம் போட்டு வச்சுருக்கா, அதில் ஒரு சபதம் இது, இந்த சபதத்தை கண்டிப்பாக நான் வெற்றி அடைவேன் பாட்டி அப்படிங்கிறாங்க. நீ வெற்றி அடைவேன்னு எனக்கு தெரியும்டா, கொஞ்சம் நாட்கள் ஆகுமே, அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லை, அது வரைக்கும் நாங்கள் தனியாக இருந்துப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. டேய், வயசு போயிருண்டா, வயசு போன பிறகு குழந்தை குட்டிகளை பெற்று வளர்க்க ரொம்ப கஷ்டம், காலகாலத்தில் பிள்ளை பெற்று வளர்த்தா தான் நல்லாயிருக்கும். நான்லாம் வந்து 18 வயசில் கல்யாணம் முடித்தாங்க எனக்கு, 19 வயசில் எனக்கு குழந்த. என்ன, உங்கள் அப்பா அண்ணாமலை வந்து இப்போ எனக்கு அவனுக்கும் வயசு வித்தியாசம் பார்த்தா 20 வயசு தான் வித்தியாசம். அந்தளவுக்கு பிள்ளைகளை வளர்க்க முடிஞ்சிச்சு, உங்களையும் பேரம்பேத்தியில் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் இப்போ பூட்டனையும் பார்த்துட்டு போயிட்டோம்னு வைங்க, சந்தோஷமாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. பாட்டி, நீங்கள் ரொம்ப நாள் இருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் பூட்டனையோ பூட்டியோ நீங்கள் பார்ப்பீங்க, கொஞ்ச நாள் பொறுங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப நாள் பாட்டியை பொறுக்க வச்சிடாதங்க, நான் வேறு உங்களுக்கு ஆஃபர் கொடுத்தேன் 3 பேருக்கும், யார் சீக்கிரம் வந்து குழந்தைய பற்றி என் கையில் கொடுக்கீங்களோ அவங்களுக்கு நான் சம்பாத்தியம் பண்ண சொத்தை கொடுப்பேன்னு சொன்னேன், அந்த அக்கறை கூட இல்லை. இந்த மனோஜுக்குமா அந்த ஆசை இல்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி, ஆசைன்னா அவன்கிட்ட பழம் மாதிரி இருக்கும், ஆள் வந்து அதுக்கு தகுதி பெறல, அவ்வளோதான் அப்படிங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. தெரில பாட்டி, ஆனால் வந்து பணம்னா தான் வாயை பழப்பான பாட்டி, சும்மா வருதுன்னா அவன் சும்மையாக இருப்பான், எப்படியாவது அவன் தான் முதல்ல குழந்தை பார்ப்பான்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய், என் மனசில் தோணுது, மீனா தாண்டா சீக்கிரம் குழந்தை பார்ப்பான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாங்க. பாட்டி, அதுக்குள்ளே அறிகுறியே இல்லை பாட்டி, நாங்கள் 2 பேருமே வந்து வீடு கட்டின பிறகு தான் எங்களுக்குள்ளே நல்லது நடக்கும்னு நினச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறாங்க. டேய், இப்படி மாட நினைப்பீங்க அப்படிங்கிறாங்க. நான் இப்போ முன்னாடி நினைக்கல பாட்டி, இப்போ நினைக்கிறோம், எப்படியாவது வந்து நாங்கள் இப்போ மாடியில் வீடு கட்டிடணும்னு நினைக்கிறோம் பாட்டி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கட்டுவீங்கடா, அதுக்கு பாட்டி சொல்லுதை நீங்கள் கேளேன், நான் தான் பணம் தரேன் கட்டுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, நான் உடச்சி தான் கட்டணும் அப்படிங்கிறாங்க. சரி, வீடு பக்கத்தில் வந்துட்டு என்னை இறக்கி விடு அப்படிங்கிறாங்க. பாட்டி, அப்போ நானும் வரேன் அப்படிங்கிறேன். டேய், நீ சொல்லி கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குமாடா, நானாக வந்த மாதிரி இருக்காதுல்ல அப்படிங்கிறேன். அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டு இருக்கிறாங்க. வீட்டில் மீனா, விஜயா, அண்ணாமலை எல்லாருமே இருக்கிறாங்க. உடனே வீட்டுக்குள்ளே பாட்டி வந்தோடனே, அத்தை வாங்க அத்தை அப்படிங்கிறாங்க.
என்ன அதிசயமாக வாங்கன்னு கேட்க அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் ஏன் அப்படி சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எங்கே அப்படிங்கிறாங்க. அவங்க ரூமுக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. கூப்பிடு அப்படிங்கிறாங்க. நான் கூப்பிட்டா வரமாட்டாங்க அத்தை அப்படிங்கிறேன். ஏன் கூப்பிட்டா வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாத மாதிரி. ஒன்றும் இல்லை அத்தை அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் ஏன் அவன் பேசாமல் எதுக்கு இருக்கான் அண்ணாமலை அப்படிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் வந்தேன் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. சரி வீட்டில் நல்லா இருக்காங்களா அப்படிங்க. நல்லா இருக்காங்கம்மா. வாங்கம்மா உட்காருங்கம்மா அப்படிங்கிறாங்க. மற்ற நேரத்தில் விஜயா காப்பி போடு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூழ்நிலையில் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காங்க. என்னப்பா நான் வந்தோன்னே பொண்டாட்டி காப்பி போடு அது இதுன்னு சொல்லி இப்போ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிறாங்க. அவளே போடுவாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே ஓடி போய் மீனா காப்பி போடு அப்படிங்கிறாங்க. பாட்டி வாங்க அப்படிங்க. என் பேத்தி வா அப்படின்னு சொல்லி கன்னத்தை பிடிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் என் பேத்தியாண்ட பேசிக்கிட்டு இருக்கட்டும் விஜயா நீ காப்பி போடு எல்லாத்துக்கும் அப்படிங்கிறாங்க. காப்பியை போடுதாங்க. காப்பி போட்டு அத்தை அப்படிங்கிறாங்க. இதை அவன் புருஷனுக்கு கொடு இன்னும் 2 காப்பி போடு அப்படிங்கிறாங்க. அத்தை யாருக்கு அப்படிங்கிறாங்க. எனக்கு மீனாவுக்கும் தான் அப்படிங்கிறாங்க. அத்தை மீனாலாம் அவன் வந்து குடிப்பா அப்படிங்கிறாங்க. ஏன் போட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. போடுவேன் அத்தை அப்படிங்கிறாங்க. போட்டுக்கொண்டு அப்படி அப்படிங்கிறாங்க. இப்படி காப்பி கொடுத்தா யாராவது கடையில் குடிப்பாங்களா? நீ வீட்டில் எப்படி கொடுத்தா யார் குடிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை நான் இவளுக்கெல்லாம் நான் காப்பி போட்டு கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் எத்தனை காப்பி வேணாலும் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. அதானே உன் துமுருக்கு தான் என் பையன் பேசாமல் இருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை உங்கள்கிட்ட அப்போ எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்களா இவர் அப்படிங்கிறாங்க. உடனே என் பையன் என்கிட்ட எதுவும் சொல்லலை. நீ நடந்துட்டு நடவடிக்கையே தெரியுது. நீ என்ன தப்பு செஞ்சே என் பையன் அவன்கிட்ட பேசாமல் இருக்கான். அவன் ஏன் உம்முன்னு இருக்கான் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நீ என் பிள்ளை. ஒவ்வொரு அசைவுக்கும் எனக்கு விட தெரியும். என்ன எதனாலும் நீ பேசலை வைக்கலை அப்படிங்கிறது நான் கேட்க விரும்பலை. ஆனால் பொண்டாட்டி புருஷனும் பேசாமல் இருக்கக்கூடாது. அதுதான் குடும்பத்துக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நடந்த விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலை. அந்த மாதிரி ஒரு யாருமே செய்யாத ஒரு விஷயத்த அவள் செய்கிறாம்மா. உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டில் வந்து பிரிவினையை பார்க்குறது வந்து விஜயா தான். மனோஜ் இப்போ நிறைய படிச்சிருக்கான். பெரிய பணக்காரியை கட்டியிருக்கான்பாங்க. அதுபோக முத்து வந்து ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கான். கை நாட்டு அவன் பொண்டாட்டி ஒரு பூக்காரி அப்படி இப்படின்னு சொல்லுதவன். அதை கூட நம்ம சகிச்சுக்கிட்டு போனோம். அதை விட ஒரு மோசமான நிலையை ஒன்று வச்சுட்டா அப்படிங்கிறாங்க. நம்மளை எல்லா விஷயமே நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்க்குறாங்க. அத்தை நான் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நீ ஏன் மீனாவை பார்க்குற? மீனாலாம் சொல்லலை எனக்கு எல்லாமே தெரியும். சரியா முத்து சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. முத்து சொல்லிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. என்ன ஏன்னு பேசிகிட்டு இருக்கேன். மருமகளை பேரை சொல்லி மீனான்னு கூப்பிடு. ஏன்னு பேசிகிட்டு இருக்கேன். அவளும் பதில் பண்ணி இப்படி பேசினான்னா அத்தை அப்படிலாம் பேசுவாளோ அப்படிங்கிறாங்க. ஏன் நீ பேசுகிற நான் பாய் அவளுக்கு பேச வராதா? நாக்கை எப்படி சொல்லட்டி பேசினாலும் குரல் வரும். சரியா அதனால் வந்து நீ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத வச்சுட்டு இருக்காத. நடந்தது பண்ணிட்டேன். அண்ணாமலை எங்கே பாரு அவள் புதுசாக பண்ணிடலை. அவங்க அப்பனாத்தான் என்ன தொழில் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை பழைய கதைலாம் இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உங்கள் அப்பனாத்தா ஒரு கதையால் தான் அசிங்கப்பட்டு நாறுபட்டாங்க. அப்படி இருக்கும்போது சொந்த பிள்ளை உன்னைய வந்து அசிங்கப்படுத்திடக்கூடாதுன்னு தான் என் பையனுக்கு அந்த நேரத்தில் அந்த கரையை தொடக்கிறதுக்கு தான் கல்யாணம் முடிச்சு வச்சோம். ஏன்னா நீ என்னமோ பெரிய யோக்கியது மாதிரி பண்ணிகிட்டு இருக்க. என்ன குலத்தொழில் அது போகாதில்ல அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அண்ணாமலை சிரிக்கிறாங்க. சிரிச்சோன்னே அண்ணாமலை கெட்டாலும் மேன்மக்களும்பாங்க. ஏன்னா சிறந்த பண்புகள் உடையவங்க மேன்மக்களும்பாங்க. ஆனால் அந்த சிறந்த பண்புகள் அவள் குடும்பத்திலே அவளுக்கு வரலை. நம்ம சொந்த பந்தம் விட்டு போயிடக்கூடாது. ஒரு கொஞ்சம் வயசு பிள்ளையோடைய வாழ்க்கை ஒம்பாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் என் பையனை கட்ட சொன்னேன். ஆனால் நீ என் பையனை பிரித்து இந்த சிட்டியில் கொண்டு வச்ச. எனக்கும் அவனுக்கும் எதுவுமே இல்லாத மாதிரி. இப்போ கூட அத்தை எனக்கு மதிக்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரே ஒரு காரணம். எனக்கு தன்னை மிஞ்சின சொத்து இருக்குது. அந்த சொத்து வந்து நாளா பின்னா என் காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வரணும். அதை நான் வரவிடாமல் தடுத்துருவணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு மரியாதை கொடுக்க. அதுவுமே எனக்கு தெரியும். மற்றபடி எனக்கு அத்தை அப்படின்னு சொல்லி நீ பயப்படுறதோ மரியாதை கொடுக்குறதோ கிடையாது. இதுதான் உண்மை நிலை. அதுபோக நீ கிராமத்தில் இருக்க மாட்டேன் வைக்க மாட்டேன்லாம் சொல்லிட்டு தான் அங்கே வந்த. ஆனால் கிராமத்தில் உள்ள சொத்து உனக்கு வேணும். அப்படி ஒரு நிலை தான் நீ இருக்க. என்ன நான் அதெல்லாம் பேச வரல. இந்த வீட்டில் வந்து மருமக்களை ஒன்போல பாரு. இல்லைன்னா அது சரி வராது. மனோஜ் வந்து என் பையனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து வழி பண்ணி கொடுக்க சொல்லு உன் பிள்ளைய. வாங்கிட்டா என்னத்தான் இப்படி பேசுகிறீங்க உங்கள் பிள்ளை எங்கள் பிள்ளைன்னு சொல்லிட்டு அப்படிங்க. நீ இப்படித்தானம்மா பேசுகிற. முத்தை நான் தான் வளர்த்தேன் அப்படிங்கனால உங்கள் பிள்ளை உங்கள் வளர்ப்பு சரியில்லம்ப. முத்து வந்து இந்த மாதிரி கதையே பண்ணலையம்மா. முத்து பொண்டாட்டியும் பண்ணலையே. நீ பெரிய ராஜ வம்சத்துலேருந்து வந்தவ மாதிரி நீ தானே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை ஏதோ தெரியாமல் நடந்துச்சு மனோஜுக்காக தான் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இதை வந்து சொல்லதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா விஜயா? நல்லா நினச்சிப்பாரு. ஒரு 3 பேர் மருமக்க மாதிரி இங்கே இருக்காவா. உனக்கு எப்படி மரியாதை கொடுப்பாவா? அத்தை ஒரு திருடியை போய் நம்ம வாங்கத்தான் போங்கத்தான் கூப்பிடணுமா? இவ்வளோ ஒரு திருட்டு நாய் அப்படின்னு தான் நினைப்பாங்க. இதானே உள்ளது. நான் செஞ்சாலும் நீ அப்படி தானே பார்ப்ப அப்படிங்கிற. அத்தை எனக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கணும் இந்த வீட்டில் யாருனாலும் அப்படிங்கிறாங்க. நல்லா கொடுப்பாங்க. நீ மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி வந்து நம்ம அத்தை நம்மளை மீறி இந்த வீட்டில் எதுவும் நடக்காது வைக்காதுன்னு சொல்லிட்டு. உண்மையிலே பாரு இந்த கதையால் யாரும் மதிக்க மாட்டாங்க.
உன் புருஷனே உன்னை வந்து பேசலைன்னா அதனோட நிலைமையை புரிஞ்சுக்கோ. என் பையன் அண்ணாமலை ரொம்ப பொறுமைசாலி. அந்த பொறுமைசாலியே வந்து நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காம்னா அப்போ நீ எந்த அளவுக்கு பண்ணியிருப்ப? அதை நீ கொஞ்சம் கூட சிந்திக்க மாட்டேற. இப்போ கூட நீ திமிர்த்தனத்தில் தான் இருக்க. இந்த மீனா பிள்ளைகிட்ட மன்னிப்பு கேட்குறவனுக்கு என்ன பறிஞ்சு போக போகுது அப்படிங்கிறாங்க. அத்தை, என் குதிரை சொட்டுது வரைக்கும் நான் வந்து யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் தான் அப்படிங்கிறாங்க. போகிற பக்கம் பார்த்தா சொட்ட தான் போகுது உங்களுக்கு அப்படிங்கிற. அத்தை என்ன இப்படி பேசுகிறீங்க? அப்படி பிறகு நீ அப்படி பெரிய ஜமீன்தார் மாதிரி ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்க. தப்பு செஞ்சால் இது பண்ண தான் செய்யணும். நீ இது வேற சொன்னியாமல் உங்கள் அம்மாவும் நீங்களும் போய் வாங்கின நகை தான் வந்து பொய்யான நகையாக இருக்கும். அந்த நகை கடைக்காரங்க ஏமாற்றிட்டாங்கன்னியா. அதுபோக வந்து மீனா அம்மா வந்து நகையை ஏமாற்றிட்டாங்கன்னு சொன்னியா. நீ பண்ணது எல்லாமே நல்ல மாதிரி தரோம். இதை வந்து அடுத்தவங்களை குறை சொல்லுவியா? இதை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சியா? ஏன்னா எந்த இடத்துலேருந்து வந்தியோ அந்த இடத்துக்கு நீ போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை, இது ஏன் வீடு அப்படிங்கிறாங்க. உன் வீடா? நல்லா நினச்சிப்பாரு. நீ படித்த எத்தனை வரைக்கும் படிச்சிருக்க விஜயா அப்படின்னு கேட்குறாங்க. 10 வரைக்கும் படிச்சிருக்கேன் அத்தை. அப்படி 10 வரைக்கும் படிச்சிருக்கலாம். நான் ஈசி போட்டு தரேன், உள்ளங்க சான்றிதழ் போட்டு தரேன். அதில் ஈசி போட்டு பாரு, யார் வீடு யாருக்கு வந்திருக்குன்னு பாரு. உங்கள் அப்பனும் ஆத்தாவும் குடியிருக்க இடம் இல்லைன்னு சொன்ன உடனே நான் தான பத்திரம் போட்டு கொடுத்தேன். யாருக்கு? உங்கள் அப்பனுக்கு. என்ன, உங்கள் அப்பனுக்கு நீ கல்யாணம் முடிச்சு கொடுக்க காலகட்டத்தில் 5 பைசா கிடையாது. என் பிள்ளைக்கு வீடாவது இருக்கட்டுமேன்னு சொல்லி உன் பேரில் எழுதி கொடுத்தான். அப்பவும் அவனுக்கு ஒரு சிந்தனை உங்கள் அப்பனுக்கு. என்ன, இவட்ட கொடுத்தா இவ ஊதாரியாக இருக்கா, இவ செலவு பண்ணிடுவான்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பாதி ஓனராக்கி எழுதி கொடுத்தாப்புல. இதுதான் உள்ள நிலைமை. சரிதானா? நீ என்னமோ பெரிய மாதிரி என் வீடு அப்படின்ட்டு கிடக்க. நியாயப்படி வீடோட ஓனர் அண்ணாமலை, முழு ஓனர் அண்ணாமலை. சரி நீ அவளை கட்டிகிட்டே வச்சுட்டே நல்ல மாதிரி இருப்ப அப்படின்னு பார்த்தா நீ வந்து இன்னும் ஆடிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. உடனே சுற்றி வராங்க. பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. வா பேத்தி உட்காரு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா முறை தூக்கிட்டு இருக்காங்க. என்ன சுருதி நீ வந்தோன்னா அத்தை முகத்தை திருப்புறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையை சொன்னால் எல்லாரும் கசக்கத்தானே செய்து பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. திருடுறது தப்புன்னு சொன்னேன். அந்த மனோஜ் வந்து திருடினா கூட நீங்கள் பெரியவங்க என்ன செஞ்சுருக்கணும்? திருடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும்னு சொன்னேன். இதுக்கு அத்தைக்கு பிடிக்கல, அதனால் என்கிட்ட பேச மாட்டுறாங்க. அவங்க பேசுறதை பற்றி நான் கவலையே படலை. இவங்க பேசினா என்ன, பேசாட்ட எனக்கு என்ன, ரவி பேசினா எனக்கு போதாதா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக சொன்னம்மா. அவன் தான் அவன் புருஷன், அவன் தான் அவன் துணைவன். அவன்கிட்ட பேசினா உனக்கு போதுமானது. அவன் பேசுனா நீ வருத்தப்படலாம். இதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. மீனாக்கா வந்து மாமாவையும் அத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு பல முயற்சி பண்ணாங்க. அதுலேயும் மீனாவை தான் வந்து ரொம்ப திட்டுறாங்க நம்ம ஆண்டி. இதனால் எனக்கு சுத்தமாகவே அவங்கள பிடிக்கல. முன்னாடியாவது சரி ரைட்டு நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். அவங்க நடவடிக்கைலாம் பார்க்கும்போது பணம் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க வந்து பார்க்குறாங்களே தவிர்த்து வேற ஒன்றும் இல்லை. ரோஹிணி வந்து இதே மாதிரி ஒரு பூக்கார வீட்லேயோ இல்லைனா ஒரு ஏழை வீட்லேயோ பிறந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே இந்த அத்தை மறுநாளே அவங்கள வந்து வித்தியாசமாக நடந்திருப்பாங்க. ஏன் பணக்காரன்னு சொல்லிட்டு ஏழையாங்க இருந்திருந்தாங்க, அந்த விஷயம் தெரிஞ்சாலும் வீட்டிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை சொல்லுறதெல்லாம் ரோஹிணி கட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆகா, உண்மை நிலையில் நான் வந்து பணக்காரி இல்லை ஏழைன்னு தெரிஞ்சால் அந்த அத்தை உண்மையிலே இந்த வீட்டில் வச்சு பார்க்க மாட்டாங்க. அது என்னமோ சொல்லுது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, அவள் பெரிய பணக்காரின்னு சொல்லி தான் கட்டினவன் ஸ்ருதி, உன்னை விட அவள் 10 மடங்கு பெரிய பணக்காரி அப்படிங்கிறாங்க. அத்தைங்க பாருங்கள், நானும் என் புருஷனும் உழைக்கிற வருமானம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ஒரு பொருட்டாக வரும். எங்கள் அப்பாவோட சொத்தோ எங்கள் அம்மாவோட சொத்தோ அது வந்து என் சொத்து கிடையாது. அவங்க தொந்தாலும் நான் வேண்டாம்னு தான் சொல்ல போகிறேன். அது போக அவங்க காலத்துக்கு அப்புறம் வந்தாலும் கூட அந்த சொத்தை இல்லாத ஏழை எளிய பாமரனுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன். அந்த சொத்தை நான் வைக்க போகிறதில்ல. என்னாலையும் என் புருஷனாலையும் சுயமாக உழைச்சி சாப்பிட முடியுது அப்படிங்கிறாங்க. இப்படி தான் பிழைக்க தெரியாமல் நீங்களும் இருக்க அவன் புருஷனும் இருக்கான் அப்படிங்கிறாங்க. ரவி வராதேம்மா, அது பிழைக்க தெரியாமல் இருந்துட்டு போகிறோமா, மனோஜுக்கு வந்து எப்படி பிழைக்கணும்னு சொல்லி கொடுங்கம்மா, சுருதி ரூமுக்கோ அப்படிங்கிறாங்க. டேய் பாட்டி வந்திருக்க நேரம் கேட்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, எல்லோரும் பேசிகிட்டு இருந்தீங்க, இந்த சூழ்நிலையில் சுருதி பேசிக்கிட்டு இருக்கா, என்ன கதை பேசிகிட்டு இருக்கான்னு ஒத்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. வேறு ஒன்றும் இல்லை பாட்டி, எப்படி இருக்கீங்க, கிராமத்துலலாம் எப்படி இருக்காங்க அப்படிங்க. எல்லோரும் நல்லா இருக்காங்க. முத்துணின்னு வந்து எப்போவும் வராமல் அப்படி இருக்கியப்பா, இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மனோஜ் தான் வந்து வித்தியாசமாக இருக்காங்க தான் கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் சொல்கிறாங்க, பாட்டிங்க பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து சாதாரணமான ஆட்கள் தான், அப்படி கிடையாது, நான் தொழிலதிபர் அப்படிங்கிறாங்க. என்ன தொழிலதிபர்? எல்லா தொழிலதிபரும் வந்து ஏமாற்றிட்டு ஓடுதான், நீனும் வந்து என் பையன் பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டு நினச்சிதே அப்படிங்கிறாங்க. பாட்டி, எல்லா அதிபரும் ஓட மாட்டாங்க, எனக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படிங்கிறாங்க. என்னப்பா சந்தர்ப்ப சூழ்நிலை? பணத்தை வந்து ஒரு பொட்டை கொடுத்து ஏமாந்துட்டு வர சந்தர்ப்ப சூழ்நிலையா? அந்த பணத்தை வாங்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண அப்படிங்கிறாங்க. பாட்டி, நானும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கியா? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க இன்னும் கண்டுபிடிச்சாரன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன பண்ண சொல்கிறாங்க, நாளைக்கு கூட நான் ஸ்டேஷனுக்கு போகிறோம்மா ஒரு கதையாக, எங்கள் யூனியன் ஆஃபீஸ் மீட்டிங் கதையாக போகிறோம், அப்போ ஸ்டேஷனில் போய் அது என்னென்னு கேட்கணும்னு வச்சுருக்கோம்மா அப்படிங்கிறாங்க.
அண்ணாமலை என்னன்னு கேளு, இவன் ஒரு சோம்பேறி பையன். இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டால் தானே இப்போ அதிகாரிகள் சொல்லுவாங்க. ஏன்னா அதிகாரிகளுக்கு 1000 வேலை இருக்கும். அதனால் நீ போய் என்னென்னு கேளு அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, நாளைக்கு நான் யூனியன் கதையாக போகிறோம்ல, யூனியனில் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம் ரயில்வே யூனியனில். அதனால் வந்து பெர்மிஷன் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேண்டியிருக்கு. அதுவும் நம்ம லிமிட்டில் தான் வருது. அதனால் கண்டிப்பாக நாங்கள் கேட்டுருந்தோம்மா என்ன ஏதுன்ட்டு அப்படிங்கிறாங்க. உடனேப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், நான் தான்ப்பா கேட்கணும் அப்படிங்கிறேன். உனக்கு நீ என்ன பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க, அந்த கிரைம் நம்பர் சொல்லி கேட்டால் தகவல் வரும்ல அப்படிங்கிறாங்க. உடனே வேண்டாம் அங்கிள், அதெல்லாம் எங்கே எதுக்கு அங்கிள், நானும் மனோஜை போய் பார்த்து வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க தான் பார்க்கங்கிறாங்களா, அவங்க தான் பெரிய படித்தவங்களா, அவங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, பாட்டி அவருக்கு தான் எல்லாம் தெரியும், தெரிஞ்ச பிறகு தான் வந்து 4 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கான் அப்படிங்கிறாங்க. என்னடா முத்து சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல பாட்டி அப்படிங்கிறாங்க. பாட்டிங்க பாருங்கள், 4 லட்ச ரூபாயை கடையில் ஏமாந்துட்டான். ஏமாந்ததுக்கு தான் மீனா நகையை திருடி விற்றுருக்கான். அதை தான் இப்போ 2 லட்ச ரூபா கொடுத்து வந்து சரி பண்ணியிருக்கான். ஏன்னா நான் ஸ்டேஷனுக்கோ ஏதோ பேர் கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஏய், ஸ்டேஷனுக்கு போனாங்க என்னடா ஆகும், நகை வந்து நீ உழைச்சி சம்பாரிச்சதும் உன் பொண்டாட்டி சம்பாரிச்சதும் இல்லையே அப்படிங்கிறாங்க. நான் சம்பாரிச்சானே என் பேரன் சம்பாரிச்சேன், ரெண்டும் ஒன்று தானடா. உள் வீட்டுக்குள்ளே திருடிட்டு அலையுது நிலையா இருக்குது. அது போக கூட பிறந்த அண்ணனை எழுதி கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ சீப்பானவன் கிடையாது முத்து. பேச்சுக்கு வேணா அவன் சொல்லுவான், அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. பாட்டி இவன் அண்ணனாவே ஒரு நாள் நடத்த மாட்டேங்கான், அப்படி வைக்க மாட்டேங்கான் அப்படி அப்படிங்கிறாங்க. நீ அண்ணனாவே நடக்கலையே மனோஜ், அதான் பிரச்சனைங்க, வேறு ஒன்றும் கிடையாது. தம்பி பொண்டாட்டி நகையை வந்து வெளியே தெரியாமல் எடுத்து அதை விற்றுட்டு அதை கவரிங்குன்னு இருக்க வச்சுருக்க, இதெல்லாம் அவன் பேசுறதுக்கே அசிங்கமாக இருக்குது. இனிமேல் பட்டால் ஒழுங்காக இரு, இல்லைன்னா நீ வந்து ரொம்ப சங்கடப்படுவேன், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. பாட்டி குடும்ப சொத்து இருக்குல்ல பாட்டி, அதை விற்று எல்லாருக்குமே நீங்கள் பங்கு வச்சு கொடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே டேய், பங்கு பணம் நலையாத அப்படிங்கிறாங்க. இல்லைடா, எனக்கு பிஸ்னஸ் பண்ணது கொஞ்சம் வசதியாக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி சொல்லுதாங்க, நீ பிஸ்னஸ் பண்ண லட்சணத்தை வந்து நான் தினமும் ஃபோனில் என் முத்துகிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீ அவ்வளோ அலுவசமாக பண்ணிகிட்டு இருக்க. என்ன என்றைக்கு நீ ஜெயிச்சு வரையோ அடுத்த வகையில் நான் உத்வேகம் பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஆனால் நீ ஜெயிச்சு வரணும், அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. பாட்டி பாருங்கள், வேணாலும் மனோஜ் ஜெயிச்சு வருவார் அப்படிங்கிறாங்க. சரி அண்ணாமலை, இவன் ஜெயிச்சு வரல, நாளைக்கு காலையில் போய் அந்த பணத்துக்கு என்னென்னு கேளு, போகிறதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு கதையை ஒழுங்கு பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை என்னைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. ஏன் இப்பவுமே கிளம்பணுமா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை அத்தை, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு வாரம் இருக்கலான்னு இருக்கேன், ஒரு வாரம் அத்தைக்கு சுவர்கறி பொங்கி போட்டுருவியா அப்படிங்கிறாங்க. அத்தை ஒரு வாரம் இருப்பீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு வாரம் இருப்பேன் அப்படின்ட்டு நக்கல் கொண்டு போகிறாங்க. உடனே ரொம்ப கடுப்பில் விஜயா உட்காந்துருக்காங்க. ஏற்கனவே இந்த சுருதி நம்மளை மதிக்க மாட்டா, இந்த எங்கள் அத்தைக்காரி வேறு வந்தால் இன்னும் அவ்வளோதான் சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது மீனா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஏன் மீனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, மாமாவும் அத்தையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அங்கே 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, ஆமாம் அது என்னமோ உண்மை தான், எங்கள் அம்மா வந்து பெரிய ராஜாங்கமாக நடத்திட்டு இருப்பாங்க, ஆனாலும் அப்பா பேசாத போது ரொம்ப கஷ்டம் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க இந்த ஐடியா உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கிறாங்க. பாட்டி சொன்னால் அப்பா கேட்பாருங்க, எனக்கு 100% நம்பிக்கை. சரியா, அது போக அம்மாவும் பாட்டி சொல்ல மீற மாட்டாங்க. இப்போ பாரு 2 பேரும் பேசிட்டாங்களா, சரி ரைட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கார் வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. வாங்கிடுவோங்க அப்படிங்கிறாங்க. பாட்டி ஊருக்கு போக மட்டும் வாங்கிடுவோம், ஏன்னு கேட்டால் பாட்டிக்கும் இந்த கார் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து கார் வாங்கிறதுக்காக போகிறாங்க. போகும்போது அந்த காரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு முத்து, கார் விற்கக்கூடாது, ஒரு வாரம் கழிச்சு வரேன்னு சொல்லிட்டு போனேன், 2 நாளே வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒருத்தர் வந்து மன வருத்தத்தில் பேசாமல் இருந்தாங்க. அவங்க மன வருத்தத்தில் இருக்கும்போது நம்ம ஒரு பொருளை வாங்கிட்டு போனால் நம்ம இப்படி இருக்கோம், இந்த நிலமையில் இருக்கும்போது அவங்கள மட்டும் பார்க்குறாங்கன்னு நினச்சக்கூடாதுண்ணே, அதானே அப்படிங்கிறாங்க. உண்மையிலே தம்பி, உன் குணம் யாருக்கும் வராது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, இந்த விஷயத்தை என் வீட்டமாக தான் சொன்னால் நான் அதை கூட சிந்திக்கலண்ணே அப்படிங்கிறாங்க. இப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணும் முத்து, அதனால தான் நீ படிப்படியாக முன்னேறி வர. நிறைய பேர் வந்து மனைவி சரியில்லாமல் வந்து தன்னோட பொருளாதாரத்தை இழந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் ஒரு சில மனைவிகள் வந்து தன்னோட புருஷனை மேம்படுத்தணும்னு ஒரு சிலவங்க தான் நினைப்பாங்க. அந்த ஒரு சிலவங்களில் அவங்க வீட்டம்மா முக்கியமானவங்களாக தெரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அதே என்னமோ உண்மை தான். சரி முத்து, எந்த கார் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறாங்கண்ணே. அந்த ரெட் கார் செம்மையாக இருக்குண்ணே, அந்த ரெட் கார் எடுத்துக்கிறேண்ணே அப்படிங்கிறாங்க. எடுத்துக்கா தம்பி, சூப்பராக இருக்கிறதுல அந்த 4 காரில் அது சூப்பராக இருக்குது, இந்த காரை பேசாமல் நானே வச்சுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வேணால் வச்சுக்கோங்க அப்படிங்கிட்ட. இல்லை நீ வச்சுக்கோ, நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த கார் எடுத்துகிட்டு போய் மீனா முதல்ல வந்து கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை கோயிலுக்கு போகிறாங்க. என்ன மலை கோயிலுக்கு கொடுத்தீங்க அப்படிங்க. இல்லை மீனா, இந்த கோயிலுக்கு நான் முன்னேற்றமாக வந்தோம்னா இந்த கோயிலுக்கு மறுவாட்டி வரணும்னு வேண்டியிருந்தேன் அப்படிங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மலை கோயிலுக்கு போய்ட்டு வராங்க. இந்த சூழ்நிலை இதில் தானே மனோஜ் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மீனா, வா நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் எம்முன்னு ஓட்டுறதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. ஸ்டிக்கரை ஓட்டுறாங்க. ஸ்டிக்கரை ஓட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஒரு ஆள் இந்த காரையே உற்று பார்த்துட்ருக்காரு. என்ன நினச்சி காரையை உற்று பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இந்த கார் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. சார் நாங்களே இப்போ தான் வாங்கிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கார் எனக்கு வேணும், எவ்வளோ தந்தால் தருவீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
டிரைவர் அங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு காரை செகண்ட் ஹேண்டில் வாங்கிட்டு வரோம், நீங்கள் அந்த ஷோரூம் போங்க, ஏகப்பட்ட கார் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த கார் தான் வேணும், இந்த வண்டி நம்பர் தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இப்போ நானும் என் வீட்டை வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இந்த காரை எவ்வளோக்கு வாங்கினீங்க அப்படிங்கிறாங்க. 3,50,000 பேசி 1,50,000 லோன் போட்டிருக்கோம், 2,00,000 கட்டியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு வந்து நான் 13,00,000 தரேன், சரிங்களா? எனக்கு இந்த கார் வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க இவர் இப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை சரி வராது அப்படிங்க. இல்லை அந்த வண்டி நம்பருக்கும் நீங்கள் ஒட்டுற ஸ்டிக்கருக்கும் அதை பார்க்க அவ்வளோ லுக்காக இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ஸ்டிக்கர் தான் பிரச்சனையா? அந்த ஸ்டிக்கர் கடையில் சொல்லிட்டா உங்கள் காருக்கு நல்லா ஒட்டிட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி, இந்த கலருக்கும் அந்த ஸ்டிக்கருக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குது, நீங்கள் ரசனையாக ஒட்டியிருக்கீங்க, இதே ரசனையாக நீங்கள் எந்த வண்டியை இப்படி நீங்கள் ஸ்டிக்கரையோ எதையோ அழகுபடுத்தி வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி விலை மதிப்பு இல்லாத பொருளாக மாறும் அப்படிங்கிறாங்க. இன்னும் முத்து அப்புறம் தான் யோசிக்கார், அப்படி வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, நம்ம டிரைவரு நம்மளுக்கு ஒரு ரசனைகளை செஞ்சோம், அதை அவருக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாச்சி உங்கள் வண்டியில் எங்கே ஸ்டிக்கர் ஒட்டணும், எப்படி ஒட்டினா நல்லா இருக்குன்னா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு இந்த கலர் வண்டி தான் வேணும், சரிங்களா? நான் 13,50,000 வந்து உடனே தர தயாராக இருக்கேன், நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, நீ தான் சொல்லணும், உனக்கு இந்த கார் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், உடனே வந்து 13,00,000 கிடச்சிருச்சு, 13,00,000 கிடைக்கி. இப்போ நம்ம அந்த ஃபைனான்ஸையும் க்ளோஸ் பண்ணிடலாம், சரியா? இந்த வண்டியோட ஓனராக நம்ம இருந்துட்டு அதை கொடுத்துடலாம். அது போக வேறு வண்டி நம்ம இதை வச்சு 2-3 வண்டி வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க, நம்ம வந்து 2,00,000 கட்டினதுக்கு ஒரு கார் கொடுத்துட்டாங்க, இப்போ 13,00,000 நம்ம எத்தனை கார் எடுக்கலாம்? ஒரு 5 காராக எடுக்க முடியாது, கண்டிப்பாக எடுக்கலாம் வேணா அப்படிங்கிறாங்க. உடனே இந்த காரை கொடுத்துர்லாங்க அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பரை சொல்கிறாங்க. அக்கௌண்ட் நம்பர் சொன்னோம் உடனே பணத்தை மாற்றி விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள் 13,50,000 ஏறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் எஸ்எம்எஸ் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி செல்லில் காமிக்கிறாங்க மீனா. ரொம்ப சந்தோஷம், வண்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு, என்னோடய திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த காரை ஒரு முத்துறாரு. மீனா, பேசாமல் பழைய காரை வாங்கி நம்ம எப்படி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி விற்றுலாம் போலையே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இதுவும் நல்ல பொழப்பாக தான் இருக்குது, நம்ம வந்து இப்போ என்ன செய்வோம், காரை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்ணுறதா இல்லைனா வாடகை கொடுக்குறதா அப்படிங்கிறாங்க. மீனாங்க பாரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வாடகைக்கு ஓடட்டும், சரியா? சேரண்டாகவும் கார் யார் கேட்குறாங்களோ கொடுத்துருவோம், அதுக்கு விற்காத வரைக்கும் வாடகைக்கு போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம விற்றுடலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் ஷோரூம் போகிறாங்க. ஷோரூம் போய்ட்டு அந்த 3,50,000 கார் எடுத்து 1,50,000 பே பண்ணி அந்த கடனை க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணோன்னே, என்னப்பா உடனே க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே எங்களுக்கு வேறு கார் வேணும் அப்படிங்கிறாங்க. அதில் 10,00,000 கொடுக்குறாங்க. 2,00,000 மேனிக்கு கார் கொடுங்கண்ணே, மீதியை லோன் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 காரை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். இந்த காரை அப்புறம் எப்படி நம்ம கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரில் ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில் ஏறிட்டு கொண்டு போய் வீட்டு முன்னாடி இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்பா வெளில வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போய் கூப்பிட்றாரு. பாட்டி வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. உடனே இவன் கூப்பிட்டுட்டு இருக்கான். அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா வா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே கீழே போகிறாங்க. உடனே ஒரு கண்டெய்னர் லாரி நிற்கிறப்பா, கண்டெய்னர் லாரி நிற்கிற நிறைய காராக இருக்குது அப்படிங்கிறாங்க. எல்லா காருமே என் கார் தான்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு மனோஜ் சிரிக்கிறாரு. எப்பா இவ்வளோ கார் வாங்குறதுக்கு அவன்கிட்ட எது பார்க்காது, ரொம்ப காமெடியாக இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. டே உண்மையிலே நான் தானே ஓனரு, டிரைவர் தம்பி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. கண்டெய்னர் லாரியே ஏறிட்டு வந்தவர், எல்லா காருக்கும் ஓனர் இவர் தான் அப்படிங்கிறாங்க. என்ன மட்டும் சொல்கிறேன், இவ்வளோ கார் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, ஒரு பழைய கார் வாங்கினான்னு மீனாத இருந்த 2,00,000 போனோம், அந்த காரை வாங்கிட்டு வெளில வரையில் அந்த கார் ஒரு ஆள் எனக்கு எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி 13,00,000 பேசி உடனே தந்துட்டாருப்பா. அதான்ப்பா, நிறைய கார் இருந்தால் நிறைய கார் வாடகை விடலாம் அப்படின்னு நினச்சேன். அதுபோக செகண்ட் காரை வாங்கி விற்றாலும் நமக்கு அதில் கொஞ்சம் லாபம் கிடைக்க தான் செய்யும், அந்த தொழிலையும் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் மீனா கொடுத்தா. அதனால தான்ப்பா, ஓடுது வரைக்கும் ஓடட்டும், மீதியை வந்து நான் அப்படியே செகண்ட் விற்றுலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைடா முத்து, ஒரு பொருளை வந்து டெவலப் பண்ணணும்னு நினைக்கும் போது உனக்கு கடவுளோட அனுகிரகமும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் கார் அப்புறம் வீட்டு முன்னாடி இறக்குறாங்க. பக்கத்து வீட்டு இறக்கி விடுதாங்க. அவங்க விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இவ்வளோ கார் வாங்கி வச்சா எப்படிங்க, அது போக வந்து ஒரு காரை வச்சு ஓட்டி அவனால் ஒன்றும் செய்ய முடியல, இத்தனை காரை இவன் எப்படி ஒரு ஆளாக ஓட்டிடுவான் அப்படிங்கிறாங்க. ஒரு ஆளெல்லாம் ஓட்ட போகிறதில்ல, டிரைவருக்கு ஆள் தனியாக போட போகிறேன், சரியா? வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்கள் வந்து கார் ஓட்டலான்னு சொல்ல போகிறேன், அவங்க ஓட்ட போகிறாங்க, அவங்களுக்கு உண்டானது அவங்க கொடுக்க போகிறேன், எனக்கு உண்டானது எனக்கு வரப்போகுது. அதுபோக வந்து ஒரு கால் டாக்ஸி மாதிரி நம்ம ஒரு வெப் மட்டும் உருவாக்கிட்டோன்னா போதும், அது பாட்டில் ஓட்டு கிடக்க போகுது அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனைங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கும் ரோகிணிக்கும் சரியான கடுப்பாகுது. இங்கே சுருதி ரவியும் வாழ்த்துலாம் தெரிவிக்கிறாங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, ஒரு காரை வேணால் நான் வந்து வாடகை முறையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் ஸ்டூடியோவிலேருந்தே சொல்லிடுவாங்க, வாடகை தந்துடுவாங்க. அது போக வந்து என்னையும் இன்னொரு பொண்ணு டப்பிங் பேச வரும், ஒரு 3 பேரை ஏற்றி கொண்டு இறக்கி விட்டால் மாதம் அவங்க வந்து உங்களுக்கு என்ன பே பண்ணணுமோ பண்ணிடுவாங்க, ரெகுலராக ஓட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்போ ஒரு காருக்கு வேலை வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம், ஒரு டிரைவர் மட்டும் நல்ல ஒரு
தன்னம்பிக்கை உள்ளவராகவும் பொறுப்பானவரும் போடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் தன்னம்பிக்கை உள்ளவரையும் பொறுப்பானவரையும் போடணும் அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாரு. இல்லை, நாங்கள் வரது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் கொஞ்சம் தன்னம்பிக்கையாக நிற்கணும், அதுபோக பொறுப்பாக இருந்தவராக இருந்தால் கவனமாக எங்களை கூட்டு கொண்டு விட்டுருவார், சரியான ஸ்பீடில் வருவார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஒரே நாள் இத்தனை கார் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதே மாதிரி இருக்கும்போது நிறைய பேர் அந்த காரை பார்க்குறாங்க. இந்த கார் என்ன ஃபுல்லாக விட்டுருக்கு அப்படின்னோடனே, செகண்ட் காரு விற்கிறதுக்குள்ள இடம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் வீட்டு காலிங்குள்ளே அமுக்குறாங்க. உடனே என்ன அப்படின்னு சொல்லி முத்து கேட்குற, கார் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தராக வாங்கின ரேட்டை விட இவங்க வந்து கூடுதலாக ஒரு 50% கூட வாங்குறாங்க. ஒவ்வொரு கார்லேயும் 50,000 1,00,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கி, கிட்டத்தட்ட நல்ல லாபம் கிடைக்கி. அந்த 6 காரையுமே சேல்ஸ் பண்ணிடுறாரு. எங்கள் 6 காருமே சேல்ஸ் ஆகிட்டு அடுத்தாப்புல என்னங்க செய்ய போகிறோம் அப்படிங்கிறாங்க. மீனா, இன்னும் ஒரு 6 கார் எடுக்க வேண்டியதான், 4 கிலோ லாபம் கிடச்சிருக்கு, இதை லாபத்தை நம்ம வந்து சேமிப்பில் வைப்போம், என்ன இப்படி ஒன்று ஒன்றா பண்ணிகிட்ருப்போம் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து சேமிப்பில் வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுபடியும் ஷோரூமில் போய் கார் வாங்குறாங்க. அங்கே உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இங்கே ரெகுலராக கார் வாங்குறதுனால உங்களுக்கு ஒரு பரிசு விழுந்திருக்கு, உங்களுக்கு வந்து 1,00,000 பரிசு தரோம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காரையும் எடுத்துகிட்டு இந்த 1,00,000 சேமிப்பில் வைக்கிறாங்க. அப்போ முத்து ஹெல்ப் பண்ண அந்த அரசியல்வாதி தேர்தலில் ஜெயிச்சிடுறாங்க. அவருக்கு மத்தியில் அமைச்சர் சீட்டும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த முன்னாடி அவர் முத்துக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படி இப்படிங்கிறாங்க. சார், மற்றவங்க மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நண்பர் சொல்கிறாரு. அடுத்தவங்க எது கொடுத்தாலும் வாங்க மாட்டான், வைக்க மாட்டான், அவன் வித்தியாசமான டைப்பு அப்படிங்கிறாங்க. தம்பி இப்போ என்ன தான் செய்யுது, காரு தான் ஓட்டுதா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், இப்போ வந்து கார் வாங்கி தான் விற்காரு அப்படிங்கிறாங்க. கார் வாங்கி விற்கானா, புது கார் வாங்கி விற்கிது அளவுக்கு ஆகிட்டானா அப்படிங்கிறாங்க. இல்லை, செகண்ட் காரை வாங்கி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணி அதில் என்னென்ன வேலை பெண்டிங் இருக்கோ, அவன் டிரைவர் இல்லை சார், நல்ல இன்ஜினை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு சூப்பராக எல்லாருக்குமே கொடுக்கான், அதனால் இப்போ கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆகிட்டான் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, எத்தனை கார்லாம் விற்கிற, எத்தனை கார் வரைக்கும் விற்காரு அப்படிங்கிறாங்க. எப்போவுமே 5 கார் 6 கார் வாங்கி விட்ருக்கான் வீட்டு வாசலில், யாரெல்லாம் கேட்குறாங்களோ அந்த காரை அப்படியே கொடுக்குறான் அப்படிங்கிறாங்க. சரி, ரைட்டு, ஒன்று செய்வோம், நம்ம எது செஞ்சாலும் அந்த பையன் வந்து வாங்க போகிறது இல்லைன்னு சொல்கிறேன், ஏன்னா அவன் குடமும் அப்படி தான் இருக்குது. அப்போ ஒன்று செய்வோம் தம்பி, நம்ம வேண்டியவங்களுக்கு ஒரு 6 பேருக்கு நம்ம என்ன செய்வோம், காரை வாங்கி கொடுப்போம், நம்மளுக்கு எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு, ஏன்னா அந்த காரை முத்துக்கிட்டே வாங்குவோம் அப்படிங்கிறாங்க. இது நல்ல யோசனை தலைவர் அப்படிங்க. உனக்கு ஒரு கார், அதில் 6 காரில் உனக்கு ஒரு கார் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றி தலைவர் அப்படிங்கிறாங்க. சரி, நீ பைக்கில் தான் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போயிட்டுருக்க, நம்ம காரில் வா, என்ன நம்ம கார் டிரைவராக இருந்தாலும் உனக்கு ஒரு சொந்த கார் இருக்கட்டுமே அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் நேராக முத்து வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு போகிறாரு. முத்து அப்படிங்கிறாங்க. கதை தருவாங்க. என்னப்பா ஆனம்பரம் அப்படிங்கிறாங்க. இல்லை, தலைவர் வெளியே நிற்காரு அப்படிங்கிறாங்க. தலைவர் வணக்கம் அப்படிங்கிறாங்க. முத்து எப்படி இருக்க, நல்லா இருக்கேன், வீட்டுக்குள்ள வாங்க தலைவரே அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, காரை பூரா பார்த்தேன், எல்லாம் சூப்பராக இருக்குது, இந்த 6 காரையும் நான் எடுத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. தலைவரே அப்படிங்க, எப்பா வேங்க தான் போகிறேன், காசு தந்துடுவேன், ஏன்னா நீ என்ன காசு சொல்லுதே நான் தந்துடுவோம்பா அப்படிங்கிறாங்க. தலைவரே, நான் எல்லா காரும் என்னென்ன அமௌண்ட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. அதோட எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு லட்ச ரூபா ஒவ்வொரு காருக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுக்க 6 லட்ச ரூபா கொடுத்துருக்காரு. எக்ஸ்ட்ரா வந்துருக்கு அந்த பணத்தை, காரோட எக்ஸ்ட்ரா வந்துடுது. மறுபடியும் ஒரு 6 கார் வாங்கி வீடு முன்னாடி கொடுத்தாரு. உடனே மீனாவுக்கு பயங்கர சந்தோஷம். என்னங்க இப்படி வியாபாரம் ஆகுது, நம்ம போகிற பக்கம் பார்த்தா பெரிய ஆளாயிருவோமோ அப்படிங்கிறாங்க. மீனா, நம்ம வீடு கட்டுறதை தாண்டி பணம் நம்மகிட்ட வந்துருச்சு, பேசாமல் வீடு கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டையில் பால் காய்வுக்கு தலைவரை கூப்பிடுறாங்க. தலைவரை கூப்பிட்டு சூப்பராக பால் காய்க்கிறாங்க. முத்து, உன்னோட வளர்ச்சியை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்கெலாம் ஒரு மினிஸ்டர் வந்து ஒரு மாடியில் வீடு கட்டின வீட்டை திறந்து பாரு, நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, நான் எவ்வளோ பெரிய ஆளானாலும் முத்து மேலே பாசத்தை நான் குறைக்க மாட்டேன், நீனும் அப்படி தான், எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை நீனும் வீட்டம்மா உதவி செஞ்சீங்களா, அதை நான் மறக்கக்கூடாதுல்ல அப்படிங்கிறாங்க. இல்லை தலைவரே, நான் ஒரு செகண்ட் ஹேண்டாக கார் வாங்கி விற்றேன், என்னை டெவலப் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் பண்ணீங்க, இப்போ எனக்கு ரொம்ப அது உத்வேகமாக இருக்குது, அந்த தொழிலை வந்து தொடர்ந்து எனக்கு செய்கிறதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. முத்துங்க பாரு, தொடர்ந்து பண்ணு, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணுமோ அண்ணன் பண்ணுவேன், எத்தனை பேர் கார் வேணாலும் நான் இங்கே தான் அனுப்பி விடுவேன், சரிதானே அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, நீங்கள் வந்து நான் ஒரு ஷோரூமில் அறிமுகப்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் அந்த தலைவர் 4-5 கார் அந்த கடையில் போய் வாங்கியிருக்கேன் சொன்னாங்க, அதே மாதிரி நம்மளுக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க தலைவர் அப்படிங்கிறாங்க. முத்து, வெளியில் போர்டு வைக்காமல் இருக்க, போர்டை வச்சிரு, ஏன்னா கார் வாங்கி பழைய புது கார்கள் வாங்கி விற்கப்படும் உரிமை முத்துன்னு போட்டு வை, ஃபோன் நம்பரில் நிறைய பேர் தொடர்பு கொள்ளாம பெரிய ஆளாக வந்துடலாம் அப்படிங்க. ஆமாம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அப்படின்னா அவர் கிளம்பி போயிடுறாரு. போர்டு அடித்து வெளில வைக்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. மனோஜ் வந்து முன்னேறுவான்னு நினச்சி நம்ம அவனுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணி தான் வைக்கும், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவன் ஒன்றுமே முன்னேறி வரமாட்டேங்கான், லாபம் இல்லைங்க. இந்த முத்து ஹோட்டலாக காரெல்லாம் வாங்கி போட்டு வீட்டு முன்னாடி போட்டு அவன் பாட்டை விற்று 1 லட்சம் 2 லட்சம் லாபம் உடனே பார்க்கான். இவனால் ஒன்றுமே முடியலையான்னு சொல்லிட்டு மனோஜ் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. நீனும் பேசாமல் என்ன மாதிரி ஒரு காரை வாங்கி போட்டு விற்க வேண்டியதானே அப்படிங்கிறேன். அவன் டிரைவர், அதை பற்றி தெரியும், எனக்கு என்னமா தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ உனக்கு என்ன தாண்டா தெரியும் அப்படிங்கிறாங்க. எனக்கு படிப்பு சம்மந்தமான தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ புக்கு வாங்கி ரோட்டில் போட்டு வில்லுடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா, இந்த காலத்தில் யாருமா புக் படிக்கிறா, செல்லு கில்ல வச்சுட்டு பார்த்துட்டு போயிடுறாங்கம்மா அப்படிங்க. இப்போ என்ன தாண்டா தொழில் பண்ண போகிற அப்படிங்கம்மா, ஏற்கனவே தொழில் பண்ணிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க.
டேய் லாபகரமாக பண்ணதுக்கு ஏதாவது வழி வச்சிருக்கியாடா அப்படிங்கிறாங்க. அதான் இனிமே தாம்மா யோசிக்கணும், முதல்ல நான் சாப்பிட போகிறேம்மா அப்படிங்கிறாங்க. உன்னை நம்பி வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக சாப்பிட போகிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, இங்கே பாரு மனோஜ், உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, நீ வாழ்க்கையில் எதுவுமே முன்னேற மாட்டேங்க, எப்போ முன்னேறுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது பண்ணி இந்த முத்தோட பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, அவன் எந்த ஷோரூமில் போய் கார் வாங்குறான், அந்த ஷோரூமில் போய் நம்ம போய் நல்லா பேசணும், அவனுக்கு குறைஞ்ச விலையில் கொடுப்பான்னு நினைக்கிறேன், அதை வாங்கி தான் எல்லாத்தையும் விற்றுட்ருக்கான், நம்மளும் போய் ஷோரூமில் போய் நினச்சிப்போம், குறைஞ்ச விலையில் கார் வாங்கி விற்போம் அப்படிங்கிறாங்க. கார் வாங்கி விற்பியா, இப்போ கடை நடத்துறதுக்கே காசு இல்லைங்க, அப்புறம் கார் வாங்கி எப்படி விற்ப அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி, நம்ம காரை பேசாமல் வந்து விற்றுருவோம், இந்த காசை கொண்டு கொடுத்து வேறு கார் வாங்கி விற்போம் அப்படிங்கிறாங்க. லூசா நீ, ஏற்கனவே 2,00,000 கார் வாங்கியிருக்கா, லோன் போட்டு தான் வாங்கியிருக்கா, அதை இன்னும் கட்டலை, இது எப்படி இந்த காரை விற்று வேறு கார் வாங்குவேன், இந்த காரை பேசாமல் விற்றுட்டு நீங்கள் பேசாமல் பஸ்ஸில் போயிட்டு வாங்க, இந்த காசாவது நம்மளுக்கு மிச்சப்படும், மாதம் 50 ரூபா கொடுக்க சொல்லியிருக்காங்க, 2,00,000 கிடச்சிச்சின்னா 4 மாதத்துக்கு வீட்டுக்கு உங்கள் அப்பா கொடுக்க வேண்டிய பணத்துக்காக கொடுக்கறதுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஒரு ஃபர்னிச்சர் கடை ஓனரு, நான் வந்து பஸ்ஸில் போனால் நல்லா இருக்குமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், பெரிய பெரிய பணக்காரங்களாம் பஸ்ஸில் போகிறாங்க, என்ன நம்ம ஜெயிச்ச பிறகு பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, இந்த முத்து முன்னாடி முன்னேறி காமிக்கணும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இப்படி இப்போ முன்னேறி காமிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருங்க, அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான் பாருங்கள், 6 கார் வாங்குறான், 6 நாளில் விற்று போகிறான், அப்புறம் 6 கார் வாங்குறான் விற்கிறான், இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான், மாடியில் வீடையும் கட்டி பாலும் காய்ச்சிட்டான், போகிற பக்கம் பார்த்தா இந்த வீட்டையே வந்து விலைக்கு கொடுத்து உங்கள் அம்மாட்ட வாங்கினாலும் வாங்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா பேரில் இருக்கு, உங்கள் அம்மா எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா கொடுக்காட்ட என்ன, மாடியில் வீடு கட்டினது என் காசில் தான் கட்டிருக்கேன், வீட்டில் என்ன பங்கு உண்டுன்னு கேட்டால் நினச்சிவே அப்படிங்கிறாங்க. அது எப்படி கேட்க முடியும், டாக்குமெண்ட் எங்கள் அம்மா பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. கெட்டின உரிமை அவன்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் பாரு, நீ வேணாலும் பாரு, அம்மாட்ட நான் வந்து வீட்டை என் பேரில் எழுதி வாங்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அப்படிங்கிறாங்க. என்னடா அப்படிங்கிறாங்க. ஏம்மாங்க பாருங்கள், முத்துட்டு நான் ஜெயிக்கணும் ஒரே வழி தான் இருக்குது, இந்த வீடை என் பேரில் எழுதி வைங்கம்மா, என் வீட்டில் நீ இருக்காத, வெளியே கிளம்பி போமே, அது மாடியில் கட்டின வீடும் நம்மளுக்கு வந்துடும், அதை பேசாமல் வாடகை விட்டால் ஒரு அமௌண்ட் வருமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, டேய் நீ சொல்லுறது சரியாக தான் இருக்குது, ஆனால் அவனெல்லாம் போகணுன்னு சொன்னால் அவங்க அப்பா போக மாட்டார், நானும் அவங்க கூட சேர்ந்து போவோம் பாரு, இன்றைக்கி இருக்க நிலைமையில் அவன்கிட்ட வந்து பணம் வந்து லட்சக்கணக்கில் புழங்குது, அதனால் ஒன்றுமே செய்ய முடியாதா, பேசாமல் வந்து நான் சொல்லுறதும் கேளு, மாதம் உங்கள் அப்பாட்ட கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்க பாரு, பேசாமல் உங்கள் மாமனார் என்றைக்கு வெளியே வராரு வைக்காருன்னு பார்த்துட்டு அவரை பார்த்து ஒரு கூணு கூடு போட்டு அவர் சொத்தை மெயின்டைன் பண்ண வழியை பாரு, நீ தொழில் பண்ணி ஜெயிச்சு என்னை பெரிய ஆளாக்கவே உன்னால் முடியாது ஒரு காலமும், உனக்கு இருக்க ஒரே வழி உன் மாமனார் ஜெயிலேருந்து சீக்கிரம் வர்றதுக்கு ஏதாவது வழிவகை பண்ணு, அப்படி பண்ணிவிட்டு அவரே சரணகதின்னு சொல்லி உளுந்து கிடத்தா என் சொத்தை நீ பார்த்துக்காப்பா, எனக்கு இருக்க சொத்துக்கு நீ தான் அதிபதி, என் ஒரே மகளை கட்டியிருக்க, இனிமேல் நீ பெரிய கோடீஸ்வரம்பான்னு சொன்னால் மட்டும்தான் உனக்கு வாய்ப்பு, பேசாமல் நீ மலேசியாவை பார்த்துப்போ, அதான் உனக்கு வழி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நீங்கள் சொல்லுங்கள் சரியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி நான் வந்து பாஸ்போர்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. பாஸ்போர்ட் எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி, நான் ஃபாரின் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ், மறுபடியும் இந்த ஃபாரின் வேலை கிடைச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஃபாரின் வேலை கிடைக்கல ரோகிணி, உங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம் நம்ம 2 பேரும் அப்படிங்க. எங்கள் அப்பாவை பார்க்கையா அப்படிங்க. ஆமாம், உங்கள் அப்பா வந்து மலேசியாவில் தானே இருக்காங்க, மலேசியாவுக்கு பார்க்க போவோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.